பிரான்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வாரது ஈபிள் டவர், காதல், அப்புறம் அந்த ஊர் பேசன். ஆனா கடந்த 2 வருஷமா அங்க நடக்கிற விஷயங்களை பார்த்தா நீங்க மிரண்டு போயிடுவீங்க. பாரிஸ் தெருக்கள்ல குப்பைகள் மலையா குவிஞ்சு கிடக்குது. ரயில்கள் ஓடையில போலீசாருக்கு மக்களுக்கு நடுவில் பயங்கரமான சண்டை போகுது. ஏன் தெரியுமா? பிரான்சோட பிரசிடண்டாக இருக்கிற மெக்ரோன் அவர்கள் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இனிமே நீங்க 62 வயசுல ரிட்டையர் ஆக முடியாது, 64 வயசு வரைக்குமே வேலை பார்த்து காசு சம்பாதிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே மொத்த பிரான்ஸுமே ரோட்டுக்கு வந்துடுச்சு. ஆனா இங்க ஒரு பெரிய டூஸ்ட் இருக்கு. மக்ரோன் எடுத்த முடிவு தப்புன்னு தான் எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா கணக்குப்படி பார்த்தா அவர் செஞ்சதுதான் சரி. ஏனென்றா பிரான்ஸ்ல இப்ப வேலை செய்யற ஒரு இளைஞனை விட வீட்டுல சும்மா இருக்கிற ஒரு தாத்தா 2% அதிகமா சம்பாதிக்கிறாரு. இது எப்படி சாத்தியம்? பிரான்ஸ் உண்மையிலேயே அழிய போகுதா? வாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம். பிரெஞ்சுக்காரங்க கிட்ட நீங்க என்ன வேணாலும் விளையாடலாம், ஆனா அவங்க உரிமையில கை வச்சிங்கன்னா அவ்வளவுதான். 1789 மன்னரோட தலையை வெட்டிட்டு ஜனநாயகம் வேணுமென்னு போராடினவங்க தான் இவங்க. 1936 ஒரு பெரிய வேலை நிறுத்தம் பண்ணி உலகத்துக்கு ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அதுதான் பெய்டு ஹாலிடேஸ். அதாவது நீங்கள் லீவு எடுத்தா கூட கம்பெனி சம்பளம் கொடுக்கணும். வாரத்துக்கு 40 மணி நேரம் தான் வேலை. இதெல்லாம் அப்போ கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. 2வது உலகப் போருக்கு அப்புறம் பென்ஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது இப்போ வேலை செய்கிற பசங்க வரி கட்டினா அந்த காசை வச்சு இப்போ இருக்கிற முதியவர்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க. அப்போ ஒரு பென்ஷன் வாங்குற ஆளுக்கு எதிரா 4 பேர் வேலை செஞ்சாங்க. அதனால காசு தஞ்சமே இல்லாமல் இருந்தது. ஆனா கோவப்பு நிலைமை மாறிடுச்சு. 1970 இருந்து இன்னைக்கு வரைக்குமே சம்பளம் 100% தான் ஏறி இருக்கு. ஆனா பென்ஷன் மட்டும் 160% ஏறி இருக்கு. யோசிச்சு பாருங்க, வேலை செய்யறவனை விட பென்ஷன் வாங்குறவனுக்கு தான் லாபம் அதிகம். இன்னும் சில ஸ்பெஷல் பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே அங்கே இருக்கு. மற்றவங்க எல்லாம் 60 வயதுக்கு மேலதான் ரிட்டையர் ஆனா சில கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க, கவர்மெண்ட் மேல பாக்குறவங்க 50 வயசுலயே ரிட்டையர் ஆயிடலாம். அதே அவங்க கடைசியா என்ன சம்பளம் வாங்கினாங்களோ அதுவே அவங்களுக்கு பென்ஷனா வரும். 1991 ஓட்டு அரசியலுக்காக ரிட்டையர்மெண்ட் வயசை 65 இருந்து 60 குறைச்சாங்க. அப்ப சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு பென்ஷன் வாங்குற தாத்தாவுக்கு பின்னாடி 1,7 பேர் தன் வேலையை செய்யறாங்க. அதாவது 1,7 பேர் வேலை செஞ்சா மட்டும்தான் அவருக்கான பென்ஷனானது கொடுக்க முடியும். சரிப்பா, இதெல்லாம் தப்புன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் கவர்மெண்ட் இதனை மாற்ற மாட்டாங்கன்னு உங்களுக்கு கேள்வி எழும்ப நீங்க கேட்கலாம். அங்கதான் அரசியலே இருக்கு. பிரான்ஸ்ல அதிபருக்கு ஒரு பக்கம் பவர்ஃபுல்லா இருந்தாலும், அவர் பவராக இருந்தாலும் பிரதமர் தான் ஆட்சியை நடத்தணும். அங்க மொத்தம் 11 அரசியல் கட்சிகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏணி வச்சா கூட எட்ட மாட்டாங்க. கடந்த 10 வருஷத்துல 8 பிரதமர்கள் மாறிட்டாங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர்கள் மாறிட்டாங்க. ஒரு சட்டம் கொண்டு வந்தா அடுத்த மாசமே அந்த கவர்மெண்ட் கீழே விழுந்துடும். 25 அதாவது 2025 கூட மக்ரோன் கொண்டு வந்த சீர்திருத்தத்தை பார்லிமெண்ட் விரக்கிடுச்சு. ஒரு நாட்டின் முன்னேற்றம்னா அங்க நிலையான ஒரு ஸ்டேபிளான ஆட்சியானது வேணும். ஆனா பிரான்ஸ்ல இன்னைக்கு அது இல்லை என்பதுதான் உண்மை. மக்ரோன் அவர்களோட ஆட்சி இருந்தாலும் அது ஸ்திரத்தன்மையாகவும் ஸ்டேபிளாகவும் அங்கே இல்லை. சரி, இப்போ நாங்கள் மெயின் பாயிண்ட்டுக்கு தரோம். பிரான்ஸ் கையில் இப்போ காசு இல்லை, ஆனால் அவங்களோட கடன் மட்டுமே மலை போல இருக்கு. அவங்களோட ஜிடிபி 113% கடனாகத்தான் இருக்கு. அதாவது அந்த நாடு ஒரு வருஷத்துல சம்பாதிக்கிற மொத்த காசையும் கொடுத்தா கூட கடனை அடைக்க முடியாது. யூரோப் யூனியனோட ரூல்ஸின் படி இது 60% தான் இருக்கணும். ஆனா பிரான்ஸோட அரசாங்கம் இதை பற்றி கண்டுகொள்ளாமல், இதை பற்றி கவலைப்படாமல் கடன் வாங்கி செலவு பண்றாங்க. வெயிட்லெஸ் ஸ்பெண்டிங், அதாவது செலவு செய்தாதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி மாறி போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு IMF வரைக்குமே இந்த நிலைமையானது போய் நிற்குதாண்டா பாருங்களேன். அந்த அளவுக்கு இவர்கள் கடன் வாங்கி செலவு செய்யணுமான முடிவை எடுத்த மாதிரியே நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். பிரான்ஸ் இப்போ டெட் லோக்கில் இருக்கு. அதாவது முன்னாடி போகவும் முடியல, பின்னாடி வரவும் முடியல. ஒரு பக்கம் மக்கள் அவங்களுக்கு தங்களோட சொகுசு வாழ்க்கையை விட்டு கொடுக்க மனசில்ல. இன்னும் ஒரு பக்கம் பொருளாதாரம் அது கையில காசு இல்லாம தூச்சி திணறுது. இந்த இடத்துல நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். பிரான்ஸ்ல மட்டும் இல்ல, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பல வளர்ந்த நாடுகள்ல இதே பென்ஷன் கிரைசிஸ் ஆனது சிக்கலாகத்தான் இருக்கு. அவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா மற்ற நாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுட்டாங்க. உதாரணத்துக்கு ஜப்பான்ல மக்கள் 70 வயசு வரைக்குமே கூட விரும்பி வேலை செய்யறாங்க. ஆனா பிரான்ஸ்ல தான் வேலை செய்யறத ஒரு பாவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுதான் பிரான்ஸ்ல இந்த பிரச்சனை புதகரமா வெடிப்பதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு நாடு தன்னோட ஜிடிபில 14% வரும் பென்ஷனுக்காக செலவு பண்ணுதுன்னா அப்புறம் எப்படி அந்த நாடு புதுசா எதையும் கண்டுபிடிக்க முடியும்? எப்படி மற்ற நாடுகளோட போட்டியிட முடியும்? இன்னைக்கு டெக்னாலஜியில அமெரிக்கா முன்னாடி இருக்கு.
மேனுஃபேக்சரிங்கில் சீனா முன்னாடி இருக்கு. ஆனா பிரான்ஸ் அவங்க இன்னும் 1950க்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரான்ஸோட பிரசிடண்டாக இருக்கிற மெக்ரோன் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ நான் இந்த கசப்பான மருந்தை கொடுக்கலனா இன்னும் 10 வருஷத்துல பிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு நாடே திவாலாயிடும்னு பயப்படுறாரு. ஆனா அங்க இருக்கிற மற்ற அரசியல் கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போதைக்கு மக்களுக்கு பிடிச்சதை செய்வோம், அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிப்போம், அப்புறம் வர்றவங்க பார்த்துக்கட்டும்னு நினைக்கிறாங்க. இதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கு. இது பிரான்ஸுக்கு மட்டுமில்ல, நமக்கும் பெரிய ஒரு பாடம். ஒரு நாட்டுல இலவசம் அப்படிங்கிறத ஒரு கட்டத்துக்கு மேல போனா அது அந்த நாட்டோட முதுகெலும்பியே உடைச்சிடும். உழைக்காம வர்ற காசு என்னைக்குமே ஒரு நிலையான பொருளாதாரத்தை உருவாக்காது. பிரான்ஸ் இப்போ ஒரு பெரிய ஒரு பரிசோதனை கூடத்துல இருக்கு. ஒன்று அவங்க தங்களை மாத்திக்கிட்டு பழையபடி ஒரு வல்லரசாக மாறணும். இல்லைன்னா வரலாற்றுல ஒரு காலத்துல சிறப்பாக இருந்த நாடு இன்னைக்கு சிலைகளாலே அழிஞ்சு போச்சுன்னு மெத்தவங்க பேசும் நிலைக்கு தள்ளப்படும். சார்லஸ் பீகோல் அவர்கள் ஒரு முறை ஒரு வாசகத்தை சொல்லியிருந்தார். அதாவது 246 வகையான சீஸ் இருக்கிற ஒரு நாட்டில் யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் ஆள முடியாதுன்னு. அது சொன்னது உண்மைதான். இத்தனை திரிவுகளும் இத்தனை பிடிவாதங்களும் இருக்கிற ஒரு நாட்டுல மாற்றம்ங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. பிரான்ஸோட இந்த நிலைமையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசாங்கம் சொல்றபடி மக்கள் தங்களோட சொகுசு வாழ்க்கையை குறைச்சிக்கணுமா, இல்ல நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உரிமையை விட்டு தர மாட்டோம்னு மக்கள் போராடுறது நியாயமா? உங்க கருத்தை மறைக்காம கொமெண்ட்ல சொல்லுங்க. ஏனென்றா இது பிரான்ஸோட கதை மட்டுமில்ல, நாளைக்கு நம்ம கதையாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவலாக இருக்கட்டும், ஆழமான அலசலாக இருக்கட்டும், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இதே மாதிரி உலக அரசியல் மற்றும் பொருளாதார விஷயங்களை சிம்பிளா தெரிஞ்சு கொள்ளணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உங்களால உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு இதே மாதிரியான வீடியோடு உங்களை மீட் பண்றேன்.